இன்னைக்கு டாப்பிக்கில் பூட்டான் பற்றி சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வரிசையாக ஒன்று ரெண்டாக பார்ப்போம். இந்த காரணங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி பூட்டானை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி செஞ்சிடலாம். பூட்டான் இந்தியாவுக்கு அருணாச்சல் பிரதேஷ் பக்கத்தில் இருக்குது, ஒரு பக்கம் சைனா. இது ஒரு ட்ரை ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா, பூட்டான் அண்ட் சைனா, அது ட்ரை ஜங்ஷனில் இருக்குது அப்படின்வாங்க. பங்களாதேஷும் கொஞ்சம் கீழே இருக்கும். இந்த ட்ரை ஜங்ஷன் ரொம்ப முக்கியமான இது. சிலிகுரி காரிடார் அப்படின்வாங்க. அங்கே தான் டோக்லாம் இருக்குது. அங்கே தான் ஒரு தரம் சைனீஸ் ஆர்மி பீப்புளெலாம் நின்னாங்க. ஐபால் டு ஐபால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஆர்மியும் சைனீஸ் ஆர்மியும் நேருக்கு நேர் ஜஸ்ட் ஒரு 50 அடி முன்னாடி பின்னாமல் நின்னாங்க. ஒரு 6 நாள் நின்னாங்க. ஒரு 150-160 நாளுக்கு மேலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை சால்வ் ஆகி அவங்க திரும்பி போயிட்டாங்க அப்படிங்கிறது. இந்த ட்ரை ஜங்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த பூட்டான் பற்றி பேசும்போது அதனுடைய நிலப்பரப்பு ஹிமாலயன் கிங்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஹிமாலய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன்னராட்சி நடக்கக்கூடிய நாடு அது. அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 7 லட்சம் தான். ஒன்றும் பெருசாக பாப்புலேஷன் கிடையாது. நிலப்பரப்பும் ரொம்ப கம்மியான நிலப்பரப்பு. ஆனால் சைனாவினுடைய தொடர்ந்து அச்சுறுத்தல் அவங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய ஆர்மியை பற்றி பார்க்கும்போது ஒன்றும் பெரிய ஆர்மி கிடையாது. வெறும் 8000 ஆர்மி பீப்புள் தான் இருக்காங்க. சோல்ஜர்ஸ் தான் அவங்கக்கிட்ட. பூட்டான் ராயல் ஆர்மி ஆஃப் பூட்டான் அப்படின்னு இருக்கும். அதில் ஒரு 8000 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். இவ்வளவு 8000 பேர் வச்சுக்கிட்டு எப்படி சார் பக்கத்தில் அதுவும் சைனாவை வச்சுக்கிட்டு இவங்க சந்தோஷமாக அதுவும் பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் இந்தியா ரோல் ப்ளே பண்ணுது. என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா, பரிபூர்ணமாக அவங்களுக்கு செக்யூரிட்டி, சேஃப்டி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இந்திய இராணுவ வீரர்கள் அங்கே இருந்து எல்லா உதவிகளும் அவங்களுக்கு செக்யூரிட்டி, ஃபுல் ஃப்ளட்ஜ்டு செக்யூரிட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால் அவங்க ரொம்ப என்றைக்குமே ஒரு நன்றி உணர்வு, பரஸ்பர நம்பிக்கை, அதை தவிர ஒரு இந்தியாவை எப்போவுமே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு மனப்பான்மை, இது எல்லாமே நிறைஞ்சவங்க தான் பூட்டான். அது கம்ப்ளீட்டாக 100% அந்த பூட்டான் புத்திசத்தை அவங்க பின்பற்றக்கூடிய ஒரு நாடு. அவங்களுடைய மதமே புத்திசம் தான். இந்த நாட்டினுடைய மதமே புத்திசம் தான். ஸோ இது பூட்டானுடைய ஒரு சின்ன பேக்ரவுண்டு உங்களுக்கு, அதை பற்றின தகவல்கள். டிஎம் பார்வையாளருக்கு வழக்கம் போல் ஒரு சின்ன வேண்டுகோள். தயவுசெய்து டிஎம் இன்ஃபோடைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்தியா இந்த பூட்டான், அருணாச்சல் பிரதேஷ், அதாவது இந்த நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சைனாவுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்டர்லையும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 1800 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருக்காங்க. அது கூட சில இடத்துல ரயில்வேஸும் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபுல் பார்டர் நீங்கள் அதை மேப்பில் பார்க்கலாம். அப்படியே போகும். அப்படியே, அதாவது இந்தியாவிலேருந்து ஆரம்பித்து அப்படியே அருணாச்சல் பிரதேஷில் அப்படியே போயிட்டு தவாங் அப்படிங்கிற இடத்துக்குலாம் போகும். அது அந்த ரோடை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். 1800 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்காங்க. சார், இது எது வரைக்கும் போட்டிருக்காங்கன்னா, சைனா பார்டர் வரைக்கும் போட்டிருக்காங்க அருணாச்சல் பிரதேஷில். அதே மாதிரி அது பூட்டானையும் டச் பண்ணுது. அந்த இடத்துல எங்கே பூட்டான் இந்தியாவுக்கும் டச் பண்ணுதோ அங்கேருந்து பூட்டானுக்கு ஒரு தனி ரயில்வே லைன் வேற போட்டிருக்காங்க. அந்த ரயில்வே லைன் அலாங் அப்படின்னு பூட்டானில் இருக்கக்கூடிய ஒரு இடம் வரைக்கும் அது போகுது. இதை தவிர இந்த ரோடுலேயே பூட்டானுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அருணாச்சல் பிரதேஷ் இந்தியாவில் இருக்கிற பகுதிகள் மற்றும் பூட்டானில் இருக்கிற பகுதிகள் எங்கெங்கெல்லாம் அது போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தவாங்கில் ஆரம்பிக்குது. அங்கேருந்து நேராக ட்ரை ஜங்ஷன் வருது. அதுக்கப்புறம் பூட்டானில் இருக்கக்கூடிய விஜயநகர் போகுது. அதுக்கப்புறம் அப்பர் சுபான்சாரி அப்படிங்கிற இடம், சியாங் அப்படிங்கிற இடம், அதுக்கப்புறம் திபாங் வேலி அப்படிங்கிற இடம், அப்புறம் கிபிட்டு அப்படிங்கிற இடம். இந்த மாதிரி பல இடங்களில் ரோடு கனெக்டிவிட்டி இருக்குது. இதே மாதிரி இந்த ரோடு கனெக்டிவிட்டியை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மியான்மாருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டான மணிப்பூர், அந்த திரிபுராலேருந்து மியான்மாருக்கு போகிற மாதிரி அங்கேயும் ரோடு கனெக்டிவிட்டி போகும். இதனுடைய முடிவு எங்கே போய் நிற்க போகுதுன்னா, ஃபார் ஈஸ்டர்ன் நேஷனான தாய்லாந்து, கம்போடியா, அது வரைக்கும் இந்த ரோடு ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து செய்ய போகிறாங்க. இந்த மாதிரி சைனா பார்டர் வரைக்கும் போட்டிருக்கிற ரோடு, பூட்டானுக்குள்ளே போட்டிருக்கிற ரோடு, மியான்மாருக்குள்ளே போட்டிருக்கக்கூடிய ரோடு கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் அப்படியே ஃபார் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு, அதாவது தாய்லாந்து, கம்போடியா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு எரிச்சலை சைனாவுக்கு உண்டு பண்ணியிருக்கு. ஸோ வழக்கம் போல் என்ன செய்வாங்க,
பலவிதமான டூல் கிட்ஸை கையில் எடுப்பாங்க, யாரையாவது தூண்டி விடுவாங்க, இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது செய்வாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், நம்மளும் அதை சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை விட எல்லாம் முக்கியமானதுன்னா பத்திரிகைகள்னு படுத்துகிற பாடு தாங்க முடியாது. அவங்க அடிக்கிற கூத்து அப்படிங்கிறது. சில பத்திரிகைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவோட சில பகுதிகள், குறிப்பாக அருணாச்சல் பிரதேஷ் அந்த மாதிரி இருக்கிற பகுதிகள், அதுக்கப்புறம் பூட்டானில் இருக்கிற சில பகுதிகள், இதை எல்லாத்தையும் வந்து சைனாவோட மேப்பில் காமிச்சிருவாங்க. அவங்க பகுதி அப்படிங்கிற மாதிரி அதை காமிச்சிருவாங்க. அந்த மாதிரி காமிச்சு ஒரு பரப்புரையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சைனாவும் என்ன பண்ணோம் அப்படின்னா சும்மா இருக்காது. இந்த பாரு, இந்த மேப்பு பாரு, உங்க இந்திய பத்திரிகை தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் எங்க இடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட். இது ஒரு விதண்டாவாதம் போய்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து பூட்டான் அதை பற்றின ஒரு பேக்ரவுண்டு. சார், இப்போ அதனால இந்தியாவுக்கு என்ன பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமே தான் இருக்குது முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வரப்போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி கடைசியா வெளிநாடு சென்றது பூட்டான் நாட்டுக்கு தான். அதே பாரத பிரதமர் 2024 3ஆம் முறையாக பதவியேற்ற பின்பு முதல் முறையாக சென்ற வெளிநாடு பூட்டான் தான். ஸோ இவர் இந்த மாதிரி 2 தினம் போயிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு நடுவில் 2024 மட்டும் 4 முறை பூட்டான் அரசர் அவர் வந்து இந்தியாவுக்கு 4 முறை வந்திருக்காரு. ஜிக்மே நாம்கயால் அவருடைய பேர். அவரும் அவர் ஒய்ஃபையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க ஸ்டேட் விசிட். ஒரு தரம் இல்லை, 2 தரம் இல்லை, 4 தரம் ஒரே வருஷத்தில் வந்திருக்காங்க. அதை தவிர இன்னொரு விசிட்டாக அவங்க எப்போ வந்தாங்க அப்படின்னா, முன்னாள் பிரதம மந்திரி மன்மோகன் சிங் இறந்த போது அவருக்கு இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக வந்தாங்க. அப்பையும் வந்துட்டு மோடியை, அப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களை எல்லாரையும் பார்த்துட்டு தான் அவர் போனார். ஆக மொத்தம் ஒரு சின்ன நாடு, அது வந்து இந்தியாவோட அடிக்கடி போக்குவரத்து வச்சுக்கிட்டு, அதுவும் அரசர் டாப் மோஸ்ட் அஃபீஷியல் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க, அவர் அடிக்கடி வந்துட்டு போகிறார். இது ஒரு பாயிண்ட். இதே அரசர், நம்ம முதல்ல அரசர் எத்தனை வந்திருக்காரு, என்னென்ன மாதிரி வந்திருக்காரு அப்படின்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பூட்டான்லேருந்து வேற யாரெல்லாம் வந்திருக்காங்கிறத அப்படியும் பார்க்கலாம். இந்த அரசர் வந்து இப்போ சமீபத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நானும் கூட அந்த பாக்கியத்தை பெற்றேன். அதாவது மகா கும்பமேளா, அதில் வந்து இந்த திரிவேணி சங்கம், அது சங்கம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா திரிவேணி சங்கம், கங்கா யமுனா சரஸ்வதி வந்து சங்கமிக்கிற இடம். அதில் வந்து இப்போ இந்த மகா கும்பமேளா ஜனவரி 13 பிப்ரவரி 26 சிவராத்திரி வரைக்கும் நடக்குது. அதில் வந்து இந்த அம்ரித் ஸ்நான் அப்படிங்கிறது, அதாவது அம்ரித்னாக்க நெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதில் வந்து அதாவது அமிர்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம அந்த அமிர்தமான ஒரு குளியல் அப்படிங்கிறது முழுக்காடுதல். அவர் வந்து அந்த கும்பமேளாவுக்கு வந்திருக்கார், பிரயாக்ராஜுக்கு வந்திருக்கார். அவரை வரவேற்றது யாரு ஏர்போர்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் யோகி. இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு அரசர், ஒரு நாட்டினுடைய அரசர் வராரு, அவருக்கு இணையான ஒரு தலைவர் இங்க இல்ல பதவியில் இருக்கக்கூடியவர் வரணும், ஆனா வரல. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, அந்த பூட்டான் அரசர் நாம்கயால் அவ்வளவு ஒன்றும் பெருசா இதெல்லாம் பிரமாதமா மதிக்கக்கூடிய ஆள் இல்லை அப்படிங்கிறதும், ஒரு ஹம்பிள் பர்சன் அப்படிங்கிறதும் தெரியும். வந்தவர் என்ன பண்ணாருன்னா, காவி உடை அணிந்தார். அவர் ஃபாலோ பண்றது புத்திஸ்ம், ஞாபகம் வச்சுக்கோங்க. காவி உடை அணிந்து ஆதித்யநாத் யோகி அவர்களோட ஸ்நானம் செஞ்சுட்டு ரொம்ப திருப்தியோடு நான் போயிட்டு வரேன், ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்ககிட்ட கொஞ்சம் ஆஃப் த லைன் அப்படின்வாங்களே, அது மாதிரி சொல்லுங்க. என்ன அப்படின்னா, மியான்மார்லேருந்து அவரோட பேர் ரொம்ப கடினமான ஒரு அமைச்சர், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மியான்மார்லேருந்து, ஃபோட்டோ மட்டும் காமிக்கிறார். அவர் வந்து இந்த கும்பமேளால ஸ்நானம் பண்ணிட்டு போயிருக்காரு. இதனுடைய பின் விளைவு எப்படி அப்படின்னா, புத்த மதத்தை கடுமையாக ஃபாலோ பண்ணக்கூடிய அரக்கன் ஆர்மி ஒரு சிக்னல் கொடுத்துருக்காரு. இந்தியா நமக்கு தோதான நாடு அப்படிங்கிற சிக்னலும், பங்களாதேஷுக்கு நாங்க வந்து இந்தியாவை ஆதரிக்கிறோம் மியான்மார் அப்படிங்கிற செய்தியையும் மறைமுகமா தெரிவிச்சுட்டு போயிருக்காரு. அப்படி பாலிடிக்ஸ்ல என்னைக்குமே இந்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்கும்போது அதனுடைய உள் அர்த்தங்கள் வந்து பார்க்கப்படும். அதை வந்து சில பேர் வந்து நையாண்டியா சொல்லுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் இவங்க தங்களை தாங்களே பிரைஸ் பண்ணுங்க. அப்படி கிடையாது, அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா வந்துட்டு பிரைஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தையும் இந்த மாதிரி ஒரு திருவிழாவையும் என் வாழ்நாள நான் பார்த்ததில்லைன்னு மிகப்பெரிய அளவில் பாராட்டியும் சொல்லிட்டு
போயிருக்காரு அப்படிங்கிறது உண்மை. சரி, இப்போ நம்ம பூட்டான் அரசருக்கு வரும். ஸோ அது மாதிரி அவர் வந்துட்டு போயிருக்காரு. பூட்டான் அரசரை தவிர பூட்டானுடைய பிரதம மந்திரி வந்து 3 தடவை வந்துட்டு போயிருக்காரு. இப்போ அவர் சமீபத்தில் ஒரு நிகழ்வில் ஒரு, அதாவது SOUL அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கூல் ஆஃப் அல்டிமேட் லீடர்ஷிப், SOUL அப்படின்னு ஒரு கான்க்ளேவ் நடந்தது, கூட்டம் நடந்தது. ஓகே, அதில் வந்து பங்கேற்பதற்காக இது பூட்டானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெரிங் டோப்கே அவர் வந்துட்டு போயிருக்காரு. வந்து அதில் சிறப்புரையும் ஆற்றியிருக்காரு. அதை கொஞ்சம் பார்க்கலாம். இந்த டோப்கே வந்து இதுக்கு முன்னாடி 2 தரம் வந்திருக்காரு இந்தியாவுக்கு. ஆக மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தரம் பூட்டானுடைய அரசர் இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்காரு. 3 தரம் வந்து பிரதம மந்திரி வந்துட்டு போயிருக்காரு. இது எல்லாம் நமக்கு தெரியுது. இப்போ வந்து முக்கியமான விஷயமா, நரேந்திர மோடி பாரத பிரதமர் பூட்டானுக்கு போகும்போது என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன பேக்ரவுண்டை நம்ம பார்ப்போம். கடைசியாக நான் சொன்னேன், இப்போ வந்து பதவியேற்ற 3வது முறையாக பதவியேற்றதுக்கு அப்புறமா பூட்டானுக்கு போறாரு விருந்தினராக. அங்கே வந்து ரெட் கார்பெட் வெல்கம், மிகப்பெரிய மரியாதை எல்லாம் செய்யப்பட்டது. இதில் குறிப்பிடத்தக்கது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடந்தது. கலை நிகழ்ச்சியில் டான்ஸ் போட்டாங்க, நடனம் மற்றும் பாட்டு. அந்த நடனங்கள் எல்லாமே குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா இந்த மாதிரி இடத்துல நடக்கக்கூடிய கர்பா டான்ஸ், அதாவது நவராத்திரியில் கர்பா டான்ஸ்னு ஒன்று ஆடுவாங்க, நடனம்னு. அது வந்து அம்பே மாதாவை அவங்களுக்கு ப்ரே பண்ணிட்டு ஆடக்கூடிய ஒரு நடனம், சிறப்பாக இருக்கும், பார்த்துருப்பீங்க அதை. சரி, அந்த மாதிரி ஒரு நடனம், அதை சார்ந்த ஒரு பாட்டு பாடப்படும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இங்கே நல்லா கவனிங்க. இந்த இடத்துல அந்த பாட்டில் வந்து இது குஜராத்தியில் பாடினாங்க. நினச்சி பாருங்க, பூட்டானில் இருக்கிற ஒரு மனிதர் மைக்கை வச்சுக்கிட்டு குஜராத்தியில் கர்பா பாட்டை பாடுறாரு. அந்த பாட்டில் 2-3 முக்கியமான அர்த்தங்கள் இருக்கு. அதனுடைய டிரான்ஸ்லேஷன், அதாவது குஜராத்தி பாட்டினுடைய டிரான்ஸ்லேஷன் படி பார்த்தோம்னா, நம்பர் 1 அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் மிகுந்த நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற. அடுத்ததா சொல்றாங்க, நாங்க மிகவும் திருப்தி அடைந்தவர்களாக இருக்கிறோம். 3வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எங்கள் நாட்டு மக்கள், பூட்டான் மக்கள் மிக்க மகிழ்ச்சியுடனும் ஒரு அமைதியுடனும் வாழ்க்கை நடத்துகிறது. அதன் காரணம் ஆளுமை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சாரும். 3வது அர்த்தம் அந்த பாட்டினுடைய அர்த்தம் வரிகள்ல. 4வதா சொல்றாங்க, பூட்டான் மக்கள் வந்து நரேந்திர மோடியினுடைய ஆட்சியை வரவேற்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த மாதிரி அந்த பாட்டினுடைய அர்த்தங்கள் போகுது. ஸோ கர்பா பாட்டு, அதனுடைய குஜராத்தில ஒரு பூட்டான் மனிதர் பாடுகிறார். அதனுடைய அர்த்தம் நரேந்திர மோடியை பற்றிய புகழாரமாக இருக்கிறது, பாரதத்தை பற்றிய பெருமையாக இருக்கிறது. இது நமக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பெருமை அளிக்கக்கூடிய விஷயமாக நம்ம பார்க்குறோம். இதை மாதிரி அவங்க பாடிட்டாங்க, பேசிட்டாங்க, எல்லாம் ரைட்டு. 5 தரம் மன்னர் வந்திருக்காரு, 3 தரம் பிரதம மந்திரி வந்திருக்காரு. இது எல்லாம் எங்க வந்து குவி மையம் அப்படின்னு, அதாவது ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அது எங்க வருது அப்படின்னா, ஒருவேளை பூட்டான் இந்தியாவினுடன் இணைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலிமை அடைந்து வருகிறதோ அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. இதன் வச்சு நிறைய பேர் ஒரு முக்கியமான, அதாவது உள் அர்த்தம் தெரிந்தவர்கள் சாதகமான ஒரு ரைட்டிங் எழுதியிருக்காங்க, பேசியிருக்காங்க. அதை பற்றி பூட்டானுக்கு வந்து இந்தியா பல விதத்தில் உதவி செய்யுது. நான் சொன்னேன், இராணுவம் பாதுகாப்பு கொடுக்குது, ரோடு போடுறோம். வருஷம் பல கண்ட்ரிகளுக்கு, பங்களாதேஷ் ஆகட்டும், நேபாள் ஆகட்டும், பூட்டான் ஆகட்டும், ஸ்ரீலங்காவாகட்டும், மால்டீவ்ஸ் ஆகட்டும், மொரிஷியஸ் ஆகும், இந்த நாடுகள் எல்லாமே இந்தியாவை சுற்றி உள்ள நாடுகள், பாகிஸ்தானும் சைனாவும் தவிர. இந்த நாடுகளுக்கு வந்து இந்தியா தன்னுடைய பட்ஜெட்டில் சில ஒதுக்கீடுகளை வச்சிருக்கு, சில கோடிகள் ஒதுக்கீடு. அவர்களுடைய நாட்டுக்கான நலத்திட்டங்கள், மக்களுக்கான தேவைகள், அதை பூர்த்தி செய்வதற்காக ஒரு ஒதுக்கீடு இருக்கும். இந்த எல்லா நாடுகளுமே மோடி எப்பவுமே சொல்றது, நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட், அருகாமையில் உள்ள நமது நண்பர்கள் அவர்கள் தான் முதல். நீங்கள் உடனே கேள்வி கேட்கலாம், சார் எல்லாரும் இந்தியாவுக்கு எகன்ஸ்டாக தானே சார் இருக்காங்க? அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரா இந்தியாவுக்கு சாதகமாக தான் மாறிக்கிட்டு வராங்க. மொரிஷியஸ் என்றைக்குமே இந்தியாவுக்கு சாதகம். மால்டீவ்ஸ் முறுக்கி பார்த்தாங்க, ஆனால் சாதகம்.
ஸ்ரீலங்கா ராஜபக்ஷ இருந்த டயத்தில் வேற விஷயம். இப்போ இருக்கிற அனுராக் குமார திசைநாயகை வந்து இந்தியாவை பயங்கரமாக புகழ்ந்துருக்காரு. ஒரு கான்க்ளேவ் நடந்தது, ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எக்கனாமிக்கலி, ஃபைனான்சியலி அண்ட் குரோத் வைஸ் எல்லா விதத்திலையும் பார்த்தாலுமே இந்தியா மிகச்சிறந்த நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இருக்கிற பிரசிடென்ட் அனுராக் குமார திசைநாயகி. இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கு ஆதரவு அளிப்பேன், சார்ந்துதான் இருப்பேன் அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுத்திருக்காரு. இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பூட்டானுக்கு மட்டும் இந்த பட்ஜெட்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அனௌன்ஸ் பண்ணதுல எவ்வளவு அலோகேஷன் இருக்குன்னாக்க 1775 கோடி ரூபாய் உதவியாக நம்ம கொடுக்குறோம் பூட்டானுக்கு. சரி, போன வருடத்தை விட 100 கோடி ரூபாய் இது அதிகம். ஒரே காரணம், பூட்டான் நம்மை சார்ந்தது, புத்தர்கள். அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக்காக பார்க்கும்போது, அதாவது இராணுவ ரீதியாக அப்படிலாம் பார்க்கும், ஜியோ பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பூட்டான் நமக்கு மிக மிக அவசியமான ஒரு இடம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எவ்வளவோ உதவிகள் செய்கிறோம். அதை தவிர அந்த இரு நாட்டுக்கு இடையேயான தலைவர்களுக்கான உறவு மிக மிக அருமையாக இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இதனுடைய கிளைமேக்ஸாக நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இன்னொருத்தர் முக்கியமான யார் வந்துட்டு போயிருக்காங்க பூட்டான். அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். அது என்னன்னா, ராயல் ஆர்மி ஆஃப் பூட்டான் சொன்னாலும் ஒரு 8000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ராணுவ ஜெனரல் இருப்பாங்க. ரேங்க் ஆட்டோமேட்டிக்காக இருக்கத்தானே இருக்கும். ஒரு செட்டப்னு இருந்தால் அதுக்கான இதெல்லாம் இருக்கும். அதில் இருக்கிற லெப்டினன்ட் ஜெனரல் பாட்டு ஷெரிங் அப்படிங்கிறவர், இவர் சீஃப் ஆபரேஷன் ஆஃபீஸர் அந்த பூட்டான் ராயல் ஆர்மி. அவர் கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் சிடிஎஸ் என்று பிபின் ராவத் இருந்தாருங்களா, அதை கூட நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் அதை சொல்லிட்டு இதுக்கு வரேன். பிபின் ராவத் அப்படிங்கிறவர் ஊட்டி கிட்ட விபத்தில் இறந்துட்டார். அவரும் சரி, அவருடைய மனைவி மதுலிகா ராவத் அப்படிங்கிற அவர் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸோட ஸ்டாஃப் சீஃப், அவ்வளோதான், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் சர்வீஸ். ஓகே, அவர் இறந்தபோது மிகப்பெரிய மரியாதை. தமிழ்நாட்டு மக்களே ரோடு ஃபுல்லாக நின்றுக்கிட்டு அவருடைய உடல் எடுத்து செல்லும் போது கொடிக்காம் வணக்கம் தெரிவித்தார்கள், அஞ்சலி செலுத்தினார்கள். அதே மாதிரி இந்த பூட்டான் அரசர், அவர் மனைவி 2 பேரும் இந்தியாவுக்கு வந்தபோது அந்த பிபின் ராவத் மற்றும் மதுலிகா ராவத் அவருடைய மனைவி அஞ்சலி செலுத்தி விட்டு போனார்கள். இப்போ பூட்டான்ல லெப்டினன்ட் ஜெனரல் பாட்டு ஷெரிங் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. அவர் யாரை போய் பார்த்துருக்கனா, இதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சிடிஎஸ் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ், அவர் பேர் அனில் சௌஹான். அவரை போய் பார்த்து பலவிதமான டிஸ்கஷன் சொல்லிட்டு போயிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம 2 நாட்டுக்கு நடுவில் ஒரு நல்லுறவு இருக்குது, கோஆப்ரேஷன் இருக்குது. இந்த கோஆப்ரேஷனை எப்படி முன்னெடுக்க போகிறோன்னா, சேஃப்டி, செக்யூரிட்டி அண்ட் மீண்டும் பாதுகாப்புகளை மேலே பலப்படுத்தக்கூடியது ஆக அமைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்போ இந்த சோலில் SOUL சொன்னாங்க இல்லைங்களா, அதாவது ஸ்கூல் ஆஃப் அல்டிமேட் லீடர்ஷிப். இது டெல்லியில் இருக்கக்கூடிய பாரத் மண்டபம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கான்க்ளேவ் நடந்துச்சு. இதனுடைய ஒரிஜினல், அதாவது அந்த ஸ்கூல் அது எங்கே வரப்போகுது அப்படின்னா, குஜராத்தில் இருக்கிற கிஃப்ட் சிட்டி, அதன் அருகாமையில் மிக பிரம்மாண்டமான அளவில் ஒரு ஸ்கூல் கட்டுறாங்க. அங்கே இந்த அல்டிமேட் லீடர்ஷிப் அப்படிங்கிறத பற்றி பலவிதமான கோர்ஸ்கள் நடத்தப்படும், வகுப்புகள் நடத்தப்படும். அதற்கான முன்னெடுப்புகள் அது ரொம்ப வெகு சீக்கிரத்தில் வந்துவிடும் அப்படின்னு பாரத பிரதமர் உறுதியாக வேற சொல்லியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல நம்ம குறிப்பாக நான் எதை பற்றி உங்கள் கூட பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சொல்ல போகிறேன் அப்படின்னா, அந்த சோல் கான்க்ளேவ்ல SOUL கான்க்ளேவ்ல பூட்டானுடைய பிரதம மந்திரி ஷெரிங் டோப்கே ஹிந்தியில் பேசியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமானது. ஹிந்தியில் பேசினவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்ட்டு திருப்பி ஹிந்திக்கே வரேன் நான். என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஹமாரா படே பாய் ஹை அப்படிங்கிறார். படேனா பெரிய அண்ணன் எங்களுக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்ததா என்ன சொல்றாரு அப்படின்னா, அது ஒரு உச்சத்துல, இதுதான் உச்சம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பார்க்கும்போது போதிசத்துவனுடைய வெளிப்பாடுகள் எனக்கு தெரிகிறது அப்படிங்கிறார். அவர் நல்லா கவனிங்க, அவர் மோடியை உடனே அவர் புத்தராக்கிடல. புத்தர் மாதிரியான ஒரு வேவ்ஸ், ஒரு ரேஸ், ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ், எனர்ஜி எங்களுக்கு வருது. அவர் போதி சத்வர், அந்த மாதிரி எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு அப்படிங்கிற வார்த்தையை, இது எல்லாமே அவர் ஹிந்தியில பேசியிருக்காரு. இதுதாங்க நான் குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம். இந்த இடத்துல உங்ககிட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமல் இருக்கலாம். இருந்தாலும் உங்க கூட ஷேர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, 31/5/2021 ராஜபக்ஷே, ஸ்ரீலங்காவின் அப்போதைய பிரசிடென்ட்,
சைனாவோட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. என்ன மாதிரி ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. தமிழ் மொழிக்கு பதிலாக தமிழர்களுக்கு சைனீஸினுடைய மேண்டரின் என்ற மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம், தமிழ் மொழி அகற்றப்படும்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. சரி, அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டது இங்கே யாருக்காவது தெரியும்னு நினைக்கிறீங்களா? தெரிஞ்சிருக்கலாம். எதிர்ப்பு ஏதாவது சொன்னாங்களா? வருத்தம் ஏதாவது சொன்னாங்களா? யோசிச்சு பாருங்க. ஆனால் மொழியை வச்சு இன்னைக்கு அரசியல் செஞ்சுட்டு எங்கேயோ இருக்கிற ஒரு பூட்டானில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் வந்து ஹிந்தியில் பேசிட்டு போறாரு. இங்கே ராகுல் காந்தி என்ன செய்கிறாரு அப்படின்னா நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு டிவிஷனை உண்டாக்குறாரு. தெற்கிந்தியாவில் மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, நல்லா படித்தவங்க, நல்ல கல்ச்சர் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவை மட்டம் தட்டுறாரு. பிரிவினைவாதத்தை உண்டு பண்றாரு. எதனால அவர் பண்றாரு அப்படின்னா அவர் ஜெயிச்சிட்டாரு. எங்க உங்களுக்கே தெரியும், கேரளாவில் அவர் அந்த இடத்த ரிசைன் பண்ணிட்டு இப்போ அந்த இடத்துல பிரியங்கா காந்தி ஜெயிச்சிருக்காங்க. அதை தவிர கேரளாவிலையும் சரி, கர்நாடகாவிலும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, இப்போ தெலுங்கானாவிலும் சரி காங்கிரஸ் ஓரளவுக்கு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என ஜெயிச்சிருக்கு. அதனால இந்த சவுத் இந்தியாவை வந்து ப்ரைஸ் பண்ணணும், அப்படியே அபரிமிதமாக புகழறது. அதனால என்ன பண்ணுவாங்க, திருப்பி திருப்பி காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவாங்க. கனவு காண்டுகிட்டு இருக்காரு. ஆனால் நார்த்தில் படு தோல்வி அடைகிறாரு. அதையும் நம்ம பார்க்குறோம். அது அரசியல். அரசியலில் வெற்றி தோல்விங்கிறது வந்து சர்வசாதாரணம், சகஜம். இன்னைக்கு தோற்றவங்க நாளைக்கு வெற்றி பெறலாம். ஆனால் வேற விதமாக சவுத் இந்தியா தனி, அவங்களோட வேற அப்படின்னு ஒரு பிரிவினைவாதத்தை கொண்டு வந்து பேசுறாரு. அதுக்கு ஏத்த மாதிரி மொழி உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தூண்டி விட்டு அரசியல்ல குளிர்காயிறாங்க பல பேர். ஆனா பூட்டான் பிரதம மந்திரி ஷெரிங் டோப்கே மோதியை பற்றி பேசும்போதோ இல்ல அந்த SOUL கான்க்ளேவ்ல பேசும்போதோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தியில பேசியிருக்காரு. ஸோ இது மாதிரி தான் இந்த பூட்டானுடைய நிலைமை இன்னைக்கு இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு எந்த இடத்துல பூட்டானை நம்ம பார்க்குறோம், இந்தியா பார்க்குது அப்படின்னாக்க உறவுகள் வலுப்பட்டு வருகின்றன அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. பரஸ்பர நம்பிக்கை மக்கள் டு மக்களும் இருக்கு. தலைவர்களுக்குள்ள நல்ல உறவு இருக்கு. நிறைய உதவிகள் செய்கிறோம், நலத்திட்டங்கள் செய்கிறோம், அவங்களும் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன தோணுது, இல்ல பல வல்லுநர்கள் என்ன கணிக்கிறாங்க அப்படின்னா, எப்படி ஹாங்காங் வந்து ஒரு அட்டானமஸ் ரீஜியனா சைனாவோட சேர்ந்து இருக்கோ அதே மாதிரி பூட்டானும் வெகு விரைவில் இந்தியாவுடன் ஒரு அட்டானமஸ் ரீஜனாக சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகி கொண்டு வருகின்றன அப்படிங்கிறது தான் வல்லுநர்களுடைய கருத்து. 2024 சுதந்திர தினம் அன்னைக்கு மோடி வந்து ஒரு அருமையான உரை நிகழ்த்தினார். அதில் 2 முக்கியமான பாயிண்ட் சொன்னார். ஒன்று வந்து என்னன்னா, எல்லா வெளிநாடுகளும் வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சியை அப்படியே கெடுத்து தடை செஞ்சு அப்படியே அதை அமைக்கிடணும் அப்படின்னு அந்த முன்னெடுப்புகள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அது மோடி 3ஆம் முறையாக ஜெயிப்பதற்கு முன்னாடி ஆகஸ்ட் 15, 2024 அப்போ 2 முக்கியமான பல உரைகள் ஆற்றினார். அதில் 2 முக்கியமான பாயிண்ட். ஒன்று வந்து அவர் முக்கியமாக சொன்னது என்னன்னா, இந்தியாவினுடைய வளர்ச்சி வந்து மற்ற நாட்டிற்கு அச்சுறுத்தல் கிடையாது. எங்களுடைய வளர்ச்சி எங்களுடைய நாட்டுக்கு மட்டுமல்லாமல் எங்களை போன்ற பல வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் உதவி செய்யறதுக்காகத்தான் இந்தியா வளர்ச்சி அடைந்துள்ளது. அதை வந்து மற்ற நாடுகள் தங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு அச்சுறுத்தலாக எடுத்துக்கிட்டு இங்கே சில தகாத செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைக்காதீங்க. இந்தியா வளருது, அது மற்றவங்களுக்கு ஆபத்து கிடையாது, உதவிதான் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். அடுத்ததாக அவர் முக்கியமான சொன்னது என்னன்னா, இந்தியா என்னைக்குமே புத்தர் பிறந்த நாடு, சமாதானத்தை விரும்புவர்கள், அமைதியை விரும்புவர்கள். யுத்தத்துக்கான நாடு இந்தியா அல்ல, அதை விரும்பாது அப்படிங்கிறதை சொல்லியிருக்காரு. இதுக்கு நடுவில் POJK அங்கேயும் சில முன்னெடுப்புகள் நடந்துட்டு இருக்கு. பல நேரங்களில் வந்து ஜெய்சங்கர் வந்து கிட்டத்தட்ட வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு, இட் இஸ் ஒன்லி அ மேட்டர் ஆஃப் டைம், சில காலம்தான். அப்படி எப்படி சிக்கிம் ஒரு காலத்தில் மன்னராட்சியில் இருந்து சைனாவுடைய தொந்தரவுகள் தாங்க முடியாம இந்தியாவுடன் இணைத்து கொண்டதோ அதே மாதிரி இன்னைக்கு பூட்டானுடைய நிலைமை இருக்கிறத பார்க்குறோம். காஷ்மீர்ல எப்படி மக்கள், ஜம்மு காஷ்மீர்ல இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி நல்வாழ்வு வாழறாங்க, பல நலத்திட்டங்கள் அவங்களுக்கு இருக்கு, வாழ்வாதாரங்கள் பெருமைப்படுத்தப்பட்டுள்ளன, பெருகியுள்ளனங்கிறத பார்க்குற POAJ, ஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அண்ட் ஜம்மு அப்படிங்கிறத அந்த மக்களும் இந்த மாதிரி இந்தியாவோட நம்ம சேர்ந்து இருந்தால் நல்லா இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பூட்டான் விரைவில் இந்தியாவுடன் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.